Hi everyone, welcome to Ilm Easy Learn. Today we are going to discuss about the topic computerized patient record. அதாவது ஷார்ட்டா CPR அப்படின்னு சொல்லுவாங்க. So what is mean by CPR அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட டெஃபினிஷன் இட் இஸ் த டிஜிட்டல் வெர்ஷன். So எதோட டிஜிட்டல் வெர்ஷன் அப்படின்னா பேஷண்ட் உடைய ஃபைல்ஸ் எல்லாமே எந்த மாதிரி ஃபைல்ஸ்னா மெடிக்கல் ஃபைல்ஸ். ஸோ இந்த மெடிக்கல் ஃபைல்ஸ் எல்லாம் பேப்பர் ஃபார்மேட்ல இருக்கும். அது எல்லாமே நான் டிஜிட்டல் வெர்ஷனா நான் கன்வெர்ட் பண்றேன்னா அதுதான் என்னுடைய சிபிஆர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. ஸோ எப்ப இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பாஸ்ட் ஹிஸ்டரி. ஸோ பாஸ்ட் அந்த பேஷண்ட் எடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ், அவங்களோட அலர்ஜி டீடைல்ஸ், வாட் ஆர் த டெஸ்ட் ரிசல்ட் தே ஹவ் கான், அதுக்கப்புறம் அவங்க கரண்டா எடுத்துக்கூடிய மெடிசன்ஸ், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் தான் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன் எப்படி சிபிஆர் அப்படின்றது ஒண்ணு டெவலப் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் பேப்பர்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. சோ பிஃபோர் 1960 வரைக்கும் பேஷண்டோட எல்லா டேட்டாமே ஹேண்ட் ரிட்டன்ல தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாம் பாருங்க. ஒரு பர்டிகுலர் பேஷண்டோடைய டீடைல்ஸ் நான் எடுக்கணும், அவங்களோட பர்டிகுலர் இயருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுவும் பேப்பர் ரொம்ப ஏஜிங் ஆயிடுச்சுன்னா அதை ஆக்சஸ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் கண்டிப்பா இருக்கும். சோ ஏர்லி கம்ப்யூட்டர் யூசேஜ் 1960ல இருந்து 1980ஸ்க்கு ஸ்டார்ட் பண்றாங்க. சோ நிறைய பிகர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல கம்ப்யூட்டர்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. எப்படின்னா டேட்டா ஸ்டோரேஜ். சோ ரெஜிஸ்டர் ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட் சிஸ்டம் 1972ல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சிபிஆர் சிஸ்டம் யூஎஸ்ஏல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நிமோனியா வேக்சினேஷன் பத்தின எல்லா டீடைல்ஸுமே இந்த ரெக்கார்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. growth of CPR. So 1990ஸ்ல தான் உங்களுக்கு CPR உடைய growth அட்டைன் பண்றாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ல கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. CPR சிஸ்டம் பாத்தீங்கன்னா லேப் ரிப்போர்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுது, பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லா டீடைல்ஸையுமே இது பண்ணுது. சோ இதனால என்ன ஆகுதுன்னா டாக்டர்ஸ் கேன் ரெஃபர் த பேஷண்ட் ரெக்கார்ட். சோ CPR டே பை டே க்ரோயிங் அந்த ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷன் நிறைய நமக்கு பேஷண்டோடைய ட்ரீட்மெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடர்ன் CPR, அதாவது 2000க்கு அப்புறம் இருக்கக்கூடியதான் EHR அப்படின்னு சொல்லுவாங்க. That is my electronic health record அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லி டிஜிட்டலி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் கண்டென்ட் மட்டும் இல்லாம அக்ராஸ் த ஹாஸ்பிட்டல் அண்ட் த கிளினிக்ஸ், டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் டிஃப்ரெண்ட் கிளினிக்ஸ்மே அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணக்கூடியதான் என்னுடைய EHR இருக்கு. சோ இந்த EHRல என்ன இருக்குன்னா பேஷண்டோட ஹிஸ்டரி, இப்ப டாக்டர்ஸோட நோட்ஸ், இப்ப ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது இல்ல ஆபரேஷன் அண்டர்கான் பண்ணாங்கன்னா அவங்களோட கண்டிஷன் டே பை டே என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அவங்க கிட்ட என்ன நோட்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்றத நோட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்ட் ரிசல்ட். சில டைம் பாத்தீங்கன்னா வியரபிள் டிவைஸ் டேட்டா வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹார்ட் ரிலேட்டடா ஒரு ஆபரேஷன் அண்டர்கான் பண்ணிருந்தாங்கன்னா இன்டர்னல் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் பேஸ் மேக்கர்ஸ் வியர் பண்ணிருப்பாங்க. சோ அதோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும், என்னால மர்ஜ் பண்ணி இந்த EHRல இருக்கலாம். சோ EHRங்கிறது ஸ்மார்ட்டர் CPR பிளஸ் கனெக்டட் சிஸ்டம். சோ இந்த சிபிஆர்னால எனக்கு கிளினிக்கல் பிராக்டிஸ்லயும் பேஷண்ட் கேர்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெட்டர் கிளினிக்கல் டெசிஷன். சோ டாக்டர்ஸ் ஈஸியா பேஷண்டோட ஹிஸ்டரிய கண்டிப்பா வியூ பண்ண முடியும். அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்ஸையும் அவங்க பார்க்கும் போது அவங்கள பத்தின ஒரு கிளினிக்கல் டெசிஷன் ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா, இது பண்றதுனால என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம் அரைஸ் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸி டெசிஷன் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டர் ட்ரீட்மெண்ட். சோ டெஸ்ட் ரிசல்ட், ஸ்கேன், அவங்களோட ஹிஸ்டரி எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுல எந்த ஹெசிடேஷனும் இல்லாம இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், கண்டிப்பா இது பண்றதுனால அவங்களுக்கு இவ்வளவு டேஸ்ல கியூர் கிடைக்கும் அப்படின்றத டெசிஷன் மேக்கிங் பண்ணிட்டு ஃபாஸ்டர் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர். ஏன்னா டெசிஷன்ல டிலே ஆனாதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே ஆகும். எப்போ டெசிஷன் நல்லபடியா எடுக்க முடியுதோ அப்ப கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்டும் ஃபாஸ்டா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் பத்தின ஒரு கேஸ் டீல் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் ஒப்பீனியன் வேணும் அப்படிங்கிற கண்டிப்பா இந்த டேட்டாஸ் எல்லாம் EHR CPR மூலமா நம்ம ஷேர் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஷண்ட்க்கு இம்ப்ரூவ்டு சேஃப்டி இருக்கும். ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்க்கு அலர்ஜியா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த டோசேஜ் ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்றத ஆல்ரெடி என்னோட EHRல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதனால எனக்கு என்ன ஆகும்னா அவங்கள பத்தின ஒரு கரெக்டான டைரக்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலா இட் சேவ்ஸ் அவர் டைம் அண்ட் தென் பேப்பர். தேங்க்யூ.